வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களின் வேதனையை பற்றி கவலைப்படாமல் 8 வழிச்சாலை அமைப்பதில் மும்முரம் காட்டும் தமிழக அரசு. சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காதது ஏன்? திமுக எம்பிக்களுக்கு உவைசி கேள்வி. சென்னையில் போட்டியிடும் அமமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பு. வழிநெடுகிலும் காத்திருந்து வரவேற்ற பொதுமக்கள். விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் பிரேமலதா தீவிர பிரச்சாரம். தேர்தலில் வெற்றி பெற்றால் விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக்குவதாக உறுதி. சொல்லாத கருத்தை சொன்னதாக கூறுவதா? அமமுக தேமுதிக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும் முயற்சி நிறைவேறாது என விஜய பிரபாகரன் உறுதி. அஸ்ஸாம், மேற்கு வங்க மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. நாளை காலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். பதினைந்து மாதங்களுக்கு பின் முதன்முறையாக வெளிநாடு செல்லும் பிரதமர் மோடி. பங்களாதேஷ் நாட்டிற்கு இன்று பயணம். வாக்குச்சாவடி மையங்களில் கொரோனா பரவலை தடுக்க 13 வகையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படும். தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பெங்களூருவில் நுழைய கொரோனா இல்லை என்ற சான்றிதழ் கட்டாயம். கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவாக அதிகரித்து வரும் கொரோனா. மும்பையில் ஒரே நாளில் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் தொற்று. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம். விவசாயிகளின் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு. முகேஷ் அம்பானி வீட்டின் அருகே வெடிபொருட்களை திட்டமிட்டு வைத்ததாக கைதான போலீஸ் அதிகாரி சச்சின் வாக்குமூலம். என்ஐஏ அதிகாரிகள் தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2ஆம் ஒருநாள் கிரிக்கெட் புனேவில் இன்று பிற்பகல் தொடக்கம். அடுத்து வரும் அதிபர் தேர்தலிலும் போட்டி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் உள்ள மக்கள் என்ன துன்பப்பட்டாலும் தனக்கு கவலை இல்லை என்று 8 வழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பிரதான சாலையில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் உரையாற்றினார். அமமுக சார்பில் வீரபாடி தொகுதியில் திரு எஸ்.கே. செல்வம், சேலம் தெற்கில் திரு வெங்கடாச்சலம், சேலம் வடக்கில் திரு சி. நடராஜன், ஓமலூரில் திரு கே. மாதேஸ்வரன், எடப்பாடியில் திரு பூக்கடை சேகர், சங்ககிரியில் திரு ஏ. செல்லமுத்து, கெங்கவல்லியில் திரு ஏ. பாண்டியன், ஆத்தூரில் திரு எஸ். மாதேஸ்வரன் ஆகியோருக்கு குக்கர் சின்னத்திலும், தேமுதிக சார்பில் போட்டியிடும் ஏற்காட்டில் திரு கே. சி. குமார், மேட்டூரில் திரு ரமேஷ் அரவிந்த், சேலம் மேற்கில் திரு மோகன்ராஜ் ஆகியோரை ஆதரித்து திரு டிடிவி தினகரன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் என எடப்பாடி கம்பெனி நினைப்பதாக குற்றம் சாட்டினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் தேர்தலுக்கான மோசடி வேலை என்றும் குற்றம் சாட்டினார். அமமுக கூட்டணிதான் உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரும் என்றும், தமிழகம் தன்னிறைவு பெற அமமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். இங்க விவசாயம் தொழில்கள் வளர்ச்சியடைய கமிஷன் இல்லாத
தொழில் வளம் பெருக, அது கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கமிஷன்லாம் வெளிப்படையான ஆட்சி. இந்த மாமன் மச்சான் சம்பந்திக்கெல்லாம் கான்ட்ராக்டு அதெல்லாம் இருக்கவே இருக்காது, விடமாட்டோம். நம்ம நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தருகின்ற ஆட்சி. அதுக்கு தான் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நம்ம தேர்தல் அறிக்கையில் 100 திட்டங்கள் சொல்லியிருக்கோம். 100 நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள். படிச்சிருப்பீங்க. குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த இங்கேயே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள், அவர்களுக்கு சுயமாக தொழில் தொடங்க அவர்களுக்கு கடன் உதவி, சுய உதவிகளுக்கு கடன் உதவி, இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க கடன் உதவி. இதுபோல் தொழில்துறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கி எல்லா பகுதியிலும் விவசாயமும் தொழிலும் வளர்ச்சி அடைய அனைத்து திட்டங்களையும் உங்களது ஆட்சியில் செய்து தருவோம். அதுபோல் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக சுகாதாரம், அடிப்படை வசதி, தண்ணீர், குடி தண்ணீர், சாலை வசதி, எதிலையுமே எந்த தவறு நடக்காமல் நேர்மையான ஆட்சியை உருவாக்கி தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல, தமிழகம் எல்லா துறைகளிலும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக உயர, இங்கே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பேருந்து ஊழியர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை பெற்றுத்தர, நீங்கள் அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைத்து தர வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர், வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் முரசு. அம்மாவின் ஆட்சி, உண்மையான ஆட்சியை, இப்பொழுது இருக்கிற போலியான ஆட்சி, அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். இந்த தீய சக்திகளையும் இந்த தமிழின துரோகிகளையும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் தடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர், வெற்றி சின்னம் முரசு. தமிழகம் தன்னிறைவு பெறும் வகையிலான திட்டங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தருமபுரி மாவட்டம் வெள்ளலார் திடலில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பொதுக்கூட்ட மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமமுக சார்பில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் திரு பி பழனியப்பன், தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் திரு டி கே ராஜேந்திரன், அரூர் தனித்தொகுதி அமமுக வேட்பாளர் திரு ஆர் முருகன், பென்னாகரம் தேமுதிக வேட்பாளர் திரு கே ஆர் உதயகுமார், பாலக்கோடு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் திரு கே பி விஜயசங்கர் ஆகியோருக்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகம் தன்னிறைவு பெறும் வகையில் திட்டங்களை அமமுக அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். திமுக கூட்டணியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி கூட்டணியாக இருக்கட்டும், இந்த தேர்தல் அறிக்கை என்ற பெயர்களில் மக்களை ஏமாற்றுகின்ற நடைமுறைக்கு சாத்தியமில்லாதவற்றை தான் அறிக்கையில் சொன்னாங்க. ஆனால் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நமது தேர்தல் அறிக்கை நடைமுறைக்கு சாத்தியமான, எல்லோருக்கும் நன்கு புரியக்கூடிய வகையிலே இந்த திட்டங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். இது ஒன்றும் மாயஜால திட்டமோ ஏதோ மேஜிக்கோ இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நமது விவசாயிகளால் பயிரிடப்படுகின்ற மாம்பழத்தை இங்கே விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகின்ற விலையில் வாங்கி அரசு மேற்பார்வையில் இல்லை அரசு உதவியில் அந்தந்த கிராமத்தில் அந்தந்த ஊரில் உள்ள விவசாயிகளின் கூட்டு முயற்சியில் அந்தந்த பகுதியிலேயே மாம்பழக்கூழ் தொழிற்சாலை உருவாக்குவது, அந்தந்த பகுதியில் விளைகின்ற பயிர்களை கொண்டு அங்கே விவசாயத்தையும் தொழிலையும் ஒன்றிணைத்து தொழிலகங்களை உருவாக்கி அதன் மூலம் அந்த பகுதியிலே வாழ்கின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது. இது 3 ஆண்டுகளிலே வீட்டிலே ஒருவருக்கு அந்த திட்டம் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதன் மூலம் அதை தொடர்ந்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்ற அளவுக்கு அந்த திட்டம் வளர்ச்சி பெறும். அதற்காக தான் இதுக்கு அம்மா பொருளாதார புரட்சி திட்டம்னு பெயரே வச்சுருக்கோம்.
இந்த திட்டம் வெற்றிகரமாக உங்கள் ஆதரவோடு நிறைவேற்றப்படும் போது 3 ஆண்டுகளில் அனைவருக்கும் வேலை என்ற நிலையில்தான் அந்த திட்டம் போய் தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லும். இந்த தீய சக்திகளும் இந்த துரோக சக்திகளும் வேரடி மண்ணோடு இந்த முறை சாய்த்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விடியல் பிறக்கும். தமிழகம் மறுமலர்ச்சி அடையணும், தமிழர் வாழ்வு மலரணும், தமிழர் தலை நிமிரணும், இங்கே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், நம்மிடையே ஜாதி மத பேதமின்றி சமத்துவமான எல்லோருக்கும் சமநீதி, எல்லோருக்கும் சம உரிமை என்கின்ற ஆட்சியை உருவாக்க வேண்டும். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலில் நமது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சருமாகிய எனது அருமை சகோதரர் பி. பழனியப்பன் அவர்களையும், தருமபுரி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல்மிகு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் DK ராஜேந்திரன் அவர்களையும், அரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக ஆட்சி மன்ற குழு தலைவர் அமைப்பு செயலாளர் RR முருகன் அவர்களையும் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது பெண்ணாகரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் அன்பு சகோதரர் KR உதயகுமார் அவர்களையும், பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் KP விஜயசங்கர் அவர்களை வெற்றி சின்னமாகிய முரசு சின்னத்திலும் வாக்களித்து அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கரூருக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு மாவட்ட நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் கழக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் கழக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். இதற்காக நேற்று நள்ளிரவில் கரூருக்கு அவர் வருகை புரிந்தார். டிடிவி தினகரன் தங்கியிருந்த ஹோட்டல் முகப்பு வாசல் வருகையின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் திரு விஜயகாந்த், எழும்பூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு பிரபு, திருவிக நகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு சேகர், வில்லிவாக்கம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திருமதி சுபமங்கலம் டெல்லிபாபு, ஆவடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு சங்கர் ஆகியோரை ஆதரித்து அவரவர் தொகுதிகளில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்திற்கு அமமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திய குடியரசுக் கட்சியின் சின்னம் டிடிவி அவர்களின் சின்னம், நமது கேப்டனின் சின்னம், உங்கள் சின்னம். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக எம்பிக்கள் வாக்களிக்காமல் புறக்கணித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் திரு உவைசி, இஸ்லாமிய மக்கள் யாரும் திமுகவை நம்பி வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து திரு உவைசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உடனான கூட்டணி என்பது தேர்தலோடு நின்று விடாது என்றும் தங்களது நட்பு கூட்டணி தொடரும் என்றும் குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தான் உட்பட 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்ததாகவும், ஆனால் திமுக எம்பிக்கள் எதிராக வாக்களிக்காமல் புறக்கணித்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இஸ்லாமிய மக்கள் திமுகவை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மற்றும் அதிமுகவை மக்கள் வெறுப்பதாகவும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மக்கள் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார்.
மேலும் சிறப்பான தேர்தல் அறிக்கையை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ளதாகவும் அதில் இஸ்லாமிய மக்களின் நலன் காக்கும் பல வாக்குறுதிகளை திரு டிடிவி தினகரன் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். Front will be form the government in Tamil Nadu, but by facing a major parties like DMK and ADMK. So, what is your strategy of winning the Tamil Nadu election? No, I have stated and I believe that there is a democratic space in Tamil Nadu politics, which has traditionally been a two-party-led alliance. This time around, I wish and hope and is that Mr. T.D. Dinakaran's led alliance will become the third political force in Tamil Nadu politics. And we are also part of this alliance, and we are working towards the success of the alliance candidates and all their parties. Because it is the need of the hour for people of Tamil Nadu to have a third political alternative. And I am sure that Mr. T.D. Dinakaran will not only take forward the great legacy of Madam Jayalalitha, but people of Tamil Nadu require a third political front. So, do you think that people will accept the third front? Well, we'll have to try and convince them, and so far the response has been very good, very encouraging, and I hope and expect that the people of Tamil Nadu will bless us with their love and their votes. Sir, will your alliance divide Muslims vote by DMK and ADMK? No, you see this, we are fighting elections so that our party candidate wins. We're not fighting to defeat someone, you know, or we lose. So basically in a democracy, you fight elections to win. It is end of the day people who decide who to vote for. AAMM did not release any specific manifesto in Tamil Nadu. Who? You did not... No, we are part of AMMK, and in that AMMK led by T.T. Dinakaran, it specifically talks about releasing of those 41 Muslim prisoners which ADMK government did not release. It talks about increasing reservation to 5%. It talks about that Ranganath Mishra Commission recommendations will be implemented. It also talks about development of Waqf properties. It also talks about various measures which are very clear-cut and they're very important also. Sir, how do you see DMK and ADMK in their manifesto saying that the 6 cylinders will be, LPG cylinders will be given free and 1,000 rupees and 1,500 rupees for household? So, will this strategy work for them? What is your Well, election time everyone promises everything, but how many cylinders are required? There are 6 are enough. Now the cost has increased to 800 rupees plus. So what we require is good governance, which I am sure this third front alliance will be able to give. Sir, how do you see the Edappadi government, the current ruling government? They are definitely going to lose because anyone who has an alliance with BJP, whether directly or indirectly, they will lose. Even DMK also suffered when they were part of Vajpayee-led government. அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளுக்கும் 8 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் முதற்கட்டமாக புர்லியா, பாங்க்ரோ, ஜார்கிராம், புர்பா, மெதினாப்பூர், பஸ்ஸிம் மெதினாப்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தல் நடைபெறவுள்ள 30 தொகுதிகளும் பழங்குடி மக்கள் அதிகளவு வசிக்கும் தொகுதிகளாகும். இதேபோல் அஸ்ஸாமில் 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் 12 மாவட்டங்களில் உள்ள 47 தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவிற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரம் நிறைவுற வேண்டும் என்பதால் நேற்று மாலையுடன் இந்த 77 தொகுதிகளிலும் பிரச்சாரம் முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்த தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. பிரதமர் திரு மோடி 15 மாதங்களுக்கு பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார். பங்களாதேஷ் நாட்டின் விடுதலை தினத்தின் 50வது ஆண்டு விழா மற்றும் பங்கபந்துவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மார்ச் 17 முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு தொடர் நிகழ்ச்சிகளுக்கு அந்நாட்டு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிற்கு செல்கிறார். தேசிய தின நிகழ்ச்சியில் மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார். மறுநாள் சத்ரா மற்றும் கோபால்கஞ்சின் உரகண்டியில் உள்ள இந்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துகிறார். பின்னர் துங்கியா பாராவில் உள்ள பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கல்லறையில் மரியாதை செலுத்த உள்ளார். 15 மாதங்களுக்கு பின்னர் பிரதமர் மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும்.
வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் விவசாயிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நவம்பர் மாதம் முதல் டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுவரை பல்வேறு கட்ட போராட்டங்களை விவசாயிகள் நடத்தியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு சம்யுக்தா கிசான் மோர்ச்சா என்ற விவசாய அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. விவசாயிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 2வது நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் இதுவாகும். ஏற்கனவே கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றிருந்தது. இன்று காலை 6 மணிக்கு தொடங்கிய 2வது முழு அடைப்பு போராட்டம் மாலை 6 மணி வரை நடைபெறும். விவசாயிகள் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொருளாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் புதுக்கூரைப்பேட்டை, குப்பநத்தம், கூநல்லூர் நறுமணம், சின்ன கண்டியங்குப்பம், கானாது கண்டான், கட்சியராயநத்தம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் அப்பகுதி மக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கையான விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக்குவேன் என்று உறுதியளித்தார். அவருடன் அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். அனைத்து வசதிகளையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தொகுதிக்கு வேண்டிய குடிதண்ணீர், சாலை வசதி, மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்பதை முதல் வாக்குறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன். நிச்சயமாக நம்ம தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக கொண்டு வர என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வோம். இதை மாவட்டமாக அறிவிப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம். மக்கள் குரலாக சட்டமன்றத்தில் நிச்சயமாக என்னுடைய குரல் பதியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தான் பேசாத ஒன்றை பேசியதாக திமுக குடும்ப ஊடகம் பொய் செய்தி வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள திரு விஜயபிரபாகரன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடனான கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தும் முயலும் அவர்களின் எண்ணம் நிறைவேறாது என்றும் உறுதிபட கூறியுள்ளார். மதுரை மேற்கு மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து திரு விஜயபிரபாகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அமமுக கூட்டணி தொடர்பாக தான் கூறாத ஒன்றை கூறியதாக திமுக குடும்ப ஊடகம் பொய் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும், கூட்டணியின் விரிசலை ஏற்படுத்த முயலும் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் பேசினார். இது பண்ற போய் அவதூறு பரப்புறீங்களே, அவ்வளவு அக்கறை இருந்திருந்ததா தினகரன் ஆபீஸ்ல 3 வாட்ச்மேன் இறந்தாங்களுக்கு கொளுத்தி எரிச்சிங்களே, அதை பத்தி இப்ப ஏன் பேச மாட்டீங்க? அதுக்கு மட்டும் உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க. யார் என்ன பரப்புனாலும் மக்களும் எல்லாரும் நம்புறது ஒரே கூட்டணி அமமுக தேமுதிக மட்டும்தான். குக்கர் சின்னமும் முரசு சின்னம் தான் இந்த தேர்தல் வெற்றி பெறும். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அவரவர் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் டாக்டர் ஏ சதீஷ்குமார் கூடுவாஞ்சேரி பேரூராட்சிக்குட்பட்ட கூடுவாஞ்சேரி, ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையம், நந்திவரம், நெல்லிக்குப்பம் ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகும். கூடுவாஞ்சேரின்றது நம்ம இப்போ சென்னை ரூட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் மட்டுமே அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாக டிராஃபிக் ஜாமே ஆகும். அதுக்கு ஒரு சரியான ஒரு பிரிட்ஜி, ஒரு மேம்பாலம் அமைக்கல. அதே மாதிரி கூடுவாஞ்சேரியில் மழை பெஞ்சுன்னா வெள்ளைக்காடாக மாறிடும். வெள்ளைக்காடாக மாறி சரியான பாதாள சாக்கடைகள் கிடையாதுங்க. மழை பெஞ்சால் தண்ணி எப்படி வெளில போகும், அது எல்லாமே தண்ணி வெளில போக வழி இல்லாமல் எல்லாம் ஊருக்குள்ளே பூந்து குடி தண்ணீரில் கலந்து மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. கூடுவாஞ்சேரி மக்களும் சரி, இந்த செங்கல்பட்டு தொகுதி மக்களுக்கு புரிஞ்சு எங்களை மாதிரி படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக கூட்டணி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் திரு ஆர்.பி. முருகன் துரைப்பாக்கம், பாண்டியன் சாலை, மகாத்மா காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலாங்கரை திரு MC முனுசாமி தலைமையில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு செம்மஞ்சேரி வி. குணசேகரன், மாவட்ட இணைச் செயலாளர் திரு உமாதேவி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாதவரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு டி. தட்சிணாமூர்த்தி சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கும்மனூர், காரனோடை, ஆங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக, SDPI கட்சியினர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிடும் கழக தலைமை நிலைய செயலாளரும்
கழக வேட்பாளருமான திரு சண்முகவேலுவிற்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகருமான திரு ரஞ்சித் கணையூர் பேரூராட்சி, அரியநாச்சிபாளையம், வெங்கடாபுரம், மலையாண்டிப்பட்டினம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கிராம மக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருத்தணி தொகுதியில் போட்டியிடும் கழக கூட்டணி கட்சி தேமுதிக வேட்பாளர் திரு டி கிருஷ்ணமூர்த்தி திருத்தணி ஒன்றியத்திற்குட்பட்ட மத்தூர், முஸ்லிம் நகர், வெங்கடாபுரம், தெக்கலூர், காசிநாதபுரம், வேலஞ்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு என்ஆர் அப்பாத்துரை கோவை கணபதி சுற்றுப்புற பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.